Welcome to Ramaswamy's Hindi Rashtrabhasha course. Hindi Rashtrabhasha ஜெய் பப்ளிகேஷன் கையில் பாக் 5ல் 4வது ஜீவனி அதாவது வாக்கிய வரலாறு லைஃப் ஹிஸ்ட்ரி ரவீந்திரநாத் டாகூர் அவரை பற்றி பார்ப்போம் இந்த கிளாஸ். ரவீந்திரநாத் டாகூர் கடின் சப்தாத் கஷ்டமான வார்த்தைகளுக்கு அர்த்தம். நவீன் ஆதுனிக் ஹிந்தியில் நவீன்னா ஆதுனிக் அர்த்தம், ஹிந்தியில் புதுமைன்னு அர்த்தம், தமிழில் இங்கிலீஷில் வந்து மாடர்ன் அர்த்தம். இதே மாதிரி விவித் அநேக் பல மெனி, சம்பன்ன தனி செல்வமிக்க ரிச், மார்க் பத் பாதை வே, மத்திய பீச் நடுவில், இன் பிட்வீன், ஜம்கட் ஏக்தரா ஹோனா கூடுதல், கெட் டுகெதர், பிக் மாங்கா பிகாரி பிச்சைக்காரன் பெக்கர், அச்சரஜ் ஆச்சரிய வியப்பு சர்ப்ரைஸ், பிரசன்சா தாரீஃப் புகழ்தல் ப்ரைசிங், விருத்தி ருத்தி गलती तवறு मिस्टेक, भूमिका इंट्रोडक्शन, हमारे देश के महान कवि लेखक और कलाकार के रूप में रविंद्रनाथ ठाकुर का नाम प्रसिद्ध है. நம்ம தேசத்தில் பெரிய கவி, மகான் கவி, பெரிய கவி, எழுத்தாளர், லேखक, எழுதாளர், நல்லா கலை ஆரம்பிக்கவர், கலாச்சார ரூபமே रविंद्रनाथ ठाकुर வந்து ரொம்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும். उन्होंने अपनी रचनाओं के द्वारा भारत के नाम का संसार भर में प्रसिद्ध किया. அவருடைய படைப்புகளை வச்சுட்டு அவர் பாரதத்தோட பெருமையை வந்து இந்த உலகம் முழுக்க பரப்பி விட்டார். जन्म அவர் பிறந்த வருஷம், उनका जन्म कलकत्ता में सन 1861 में एक धनी परिवार में हुआ था. அவர் வந்து 1861ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் வந்து பிறந்தார். உன்கா பரிவார் படா தா, அவர் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். சிக்ஷா கல்வி, உன்கே ஸ்கூல் கி படாயி பசந்த் நஹி தி, அவர் ஸ்கூலில் படிக்கிறது வந்து அவருக்கு பிடிக்காது. इसलिए घर में के ही अध्यापक आकर पढ़ाते हैं. அதனால் வீட்டுக்கு வந்து டீச்சரை வர வச்சு அவருக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க பாடம் அவருக்கு. वे स्कूली शिक्षा पूर्ण करके कॉलेज की पढ़ाई के लिए लंदन चले गए. அவர் ஸ்கூல் படிப்பு முடித்ததுக்கப்புறம் காலேஜில் வந்து லண்டனில் போய் காலேஜில் படித்தார். லண்டன் காலேஜில் படித்தார். எல்லாம் நோட் பண்ணிங்க. ரச்சனாயே அவருடைய படைப்புகள். उनको बचपन से ही कविता लिखने की बड़ी रुचि थी. அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து கவிதை எழுத வந்து ரொம்ப விருப்பம் உண்டு. उन्होंने अंग्रेजी के कुछ नाटकों का अनुवाद किया. அவர் சில இங்கிலீஷ் நாடகத்தெல்லாம் வந்து இது பண்ணி தந்தார், டிரான்ஸ்லேட் பண்ணி தந்தார். उनसे लिखित गीतांजलि सबसे प्रसिद्ध और लोकप्रिय बनी. அவருடைய கீதாஞ்சலி வந்து பாட்டு வந்து ரொம்ப உலகத்திலேயே பிரசித்த புகழ்பெற்று எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. इसके लिए उनको नोबल पुरस्कार दिया गया.
அதனால் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. शिक्षा क्षेत्र कल्वी कलम उन्होंने शिक्षा पढ़ाती में नया रूप देना जागा அவர் படிப்பு வந்து ஒரு புது விதமாக மாடர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். इसके लिए सन 1901 में शांति निकेतन नामक संस्था की स्थापना की. அதனால் வந்து 1901 வந்து சாந்தி நிகேதன் ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார், ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினார் அவர் படிப்புக்காக. मृत्यु संसार भर में प्रसिद्ध भारत के महान लेखक का निधन सन 1941 अगस्त 7 को हो गया. புகழ்பெற்ற அந்த கவியோட மரணம் வந்து 1941 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நடந்தது. इससे सारा संसार दुख में डूब गया. இதனால் உலகம் முழுதும் சோகத்தில் வந்து மூழ்கினது. அப்புறம் அடுத்த சாப்டர் பார்ப்போம். 5th பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா. கடின் சப்தாத், கஷ்டமான வார்த்தைகள் அர்த்தங்கள். பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இவரை பற்றி லைஃப் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடின் சப்தாத், கஷ்டமான வார்த்தைகள்லாம் அர்த்தம் பார்ப்போம். மத்தியம் வர்க்கிய, நடுத்தர குடும்பம், மிடில் கிளாஸ். பிரதிநிஷ்ட மதிப்புக்குரிய, ரெஸ்பெக்டட். பரிவார், குடும்பம், ஃபேமிலி. சகாயக், உதவியாளர், ஹெல்ப்பர். தர்மீக், மதம் சார்ந்த, ரிலீஜியஸ். விசாரா தாரா, எண்ணம், திங்கிங். மகிழா, பெண்மணி, லேடி. துரதிருஷ்டவசமாக, அன்ஃபார்ச்சுனேட்லி. அசாமியக் அகாலம் அன்டைம். நிதன், மரணம், டெத்து. பிரயாஸ், முயற்சி, எஃபோர்ட். தபோதிக், காசநோய். தபேதிக் காசநோய், டிபி, டிசீஸ். பாலன் போஷன், பராமரித்தல், பிரிங்கிங் அப். அபிபாவக், பெற்றோர், பேரண்ட்ஸ். தாயித்வ, பொறுப்பு அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. விஸ்வவித்யாலயா, பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. நிபானா, கடைபிடிக்க, டு கீப். உதர் சடாவ், ஏற்றத்தாழ்வு, அப் அண்ட் டவுன். அத்தியாயம், படிப்பு, ஸ்டடி. கே பశ్చాத், பிறகு, ஆஃப்டர். பரித்யாக், தியாகம், சாக்ரிஃபைஸ். சஸ்தாபக், நிறுவனர், ஃபவுண்டர். ஸ்தாபித் கர்னா, ஒப்படைத்தல், ஹேண்ட் ஓவர். பல்கி, ஆனால், பட். பிரசிஷம், பயிற்சி, ட்ரைனிங். பாக் லேனா, பங்கேற்க, டு பார்ட்டிசிபேட். பிராப்த் கர்னா, அடைதல், டு அப்டைன். மகாசஜித், பொது செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி. நியூ பணியில் அமர்த்து, அப்பாயிண்ட். பணியில் அமர்த்து, அப்பாயிண்ட். லகாதார், தொடர்ந்து, கண்டினியூஸ். கூஃபியா, புலனாய்வு, இன்டெலிஜென்ஸ். கதிவிதி, விதிமுறை, ரூல்ஸ். அதிவேஷன், மாநாடு, கான்ஃபரன்ஸ். நிர்வாச்சித் கர்னா, தேர்ந்தெடுத்தல், டு செலக்ட். பத்திரகாரிதா, புத்தகவியல், ஜேர்னலிசம். பிரகாசித் ஹோனா, பதிவிடுதல், டு பப்ளிஷ். சப்தாஹிக், வாராந்திர, வீக்லி. அனுவாத், மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன்.
சாகித்ய சாகித்ய கிருதி இலக்கிய படைப்பு, லிட்ரரி ஒர்க். சரி, இதை நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. அபிபாவக் பொருள் பெற்றோர், பேரண்ட்ஸ். தயித்வ பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. விஸ்வவித்யாலயா பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. நிபானா கடைபிடிக்க, டு கீப். உதார் சடாவ் ஏற்றத்தாழ்வு, அப் அண்ட் டவுன். அத்தியாயன் படிப்பு, ஸ்டடி. கே பஸ்தாத் பிறகு, ஆஃப்டர். பரித்யாக் தியாகம், சாக்ரிஃபைஸ். பாக் लेना परित्याग தியாகம், சாக்ரிஃபைஸ். संस्थापक நிறுவனர், ஃபவுண்டர். சமர்ப்பித் கர்னா ஒப்படைத்தல், ஹேண்ட் ஓவர். பல்கி ஆனால், பட். வசிட்சன் பயிற்சி, ட்ரைனிங். பாக் लेना பங்கேற்க, டு பார்ட்டிசிபேட். பிராப்த் கர்னா அடைதல், டு அப்டைன். மகா சஜீவ் பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி. மகா சச்சிவ் பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி. நியூவக் பணியில் அமர்ந்து, அப்பாயிண்ட். லகாத்தார் தொடர்ந்து, கண்டினியூஸ். கூஃபியா புலனாய்வு, இன்டெலிஜென்ஸ். பிரதிவிதி விதிமுறை, ரூல்ஸ். ஆதிவேஷன் மாநாடு, கான்ஃபரன்ஸ். நிர்வாச்சித் கர்னா தேர்ந்தெடுத்தல், டு செலக்ட். பத்திரகாரிதா புத்தகவியல், ஜேர்னலிசம். பிரகாஷித் ஹோனா பதிவிடுதல், டு பப்ளிஷ். சப்தாஹிக் வாராந்தர, வீக்லி. அனுவாத் மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். சாகித்ய கிருதி இலக்கிய படைப்பு, லிட்ரரி ஒர்க். நோட் பண்ணிங்க. சமஸ்தா பிரச்சனை, ப்ராப்ளம். சமஸ்யா பிரச்சனை, ப்ராப்ளம். அவதாரன் கருத்து, கான்செப்ட். ஹலாங்கி என்றாலும், தோ. சாபித் கர்னா நிறுவுதல், டு எஸ்டாப்ளிஷ்.
समस्या प्रचने प्रॉब्लम समस्या प्रचने प्रॉब्लम अवधारण करुத்து कांसेप्ट हालांकि என்றாலும் दो साबित करना निरोधल टू एस्टैब्लिश जन्म सिद्ध पिறப்பால் by birth जन्म सिद्ध पिறப்பால் by birth उपहार परिसे गिफ्ट शिकायत पुकार कंप्लेंट समाधान वழி सॉल्यूशन सम्मान करना मதிப்பளித்தல் टू हॉनर प्रशासन आलुமை एडमिनिस्ट्रेशन आलोक வெளிச்சம் टू लाइट आधारित आधारமாக बेस्ड ऑन राजनैतिक அரசியல் சார்ந்த பொலிட்டிக்கல் दर्शन दर्शनम विशन देन देन परिसे गिफ्ट लोकतंत्र कुड़ियाशी डेमोक्रेसी समाजवाद सोशलिज्म सोशलिज्म साम्यवाद பொதுவுடைமை कम्युनिज्म पूर्तिवाद कैपिटलिज्म निर्भर சார்ந்திருத்தல் डिपेंड छोड़ना மூச்சு திணறல் सफोकेशन सहसूस उणर्दल फील परिणाम स्वरूप परिणाम स्वरूप பலனாக as a result of विकास வளர்ச்சி डेवलपमेंट अध्यक्ष தலைவா பிரசிடென்ட் मंजूर ஏற்றுக்கொள்ள அக்ரி நோட் பண்ணிங்க पंडित दीनदयाल उपाध्याय का जन्म सितंबर 1916 को राजस्थान में एक साधारण हिंदू परिवार में हुआ. பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் வந்து பிறந்தது வந்து செப்டம்பர் 1916 ராஜஸ்தானில் பிறந்தார். ஒரு சாதாரண ஹிந்து குடும்பத்தில் பிறந்தார். उनके पिता श्री भगवती प्रसाद और அப்பா பேர் பகவதி பிரசாத் उपाध्याय ये और माता श्रीमती राजेश्वरी थी. अम्मा फिर श्रीमती राजेश्वरी. बचपन पंडित குழந்தை பருவம் இது ஜென்மம் இது பிறந்தது இது बचपन குழந்தை பருவம். बचपन पंडित दीनदयाल को छोटे उम्र में ही उनके माँ बाप गुजार गए. पंडित दीनदयाल அப்பா அம்மா அவர் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. மாமா ने उनका पालन पोषण किया. और मामा வந்து அவரை வளர்த்தாரு. उन्होंने अपने बचपन में कई उतार चढ़ाव देखे. அவர் சின்ன வயசுலேயே ஏற்றத்தாழ்வுலாம் பார்த்தாரு. உதார் चढ़ावனா ஏற்றத்தாழ்வு பார்த்தாரு. उतार चढ़ाव देखे ஏற்றத்தாழ்வு பார்த்தாரு. उनकी बुद्धिमत्ता का कारण उनको स्कूल और कॉलेज में स्वर्ण पदक और पुरस्कार प्राप्त हुए. அவரோட புத்திசாலித்தனத்தினால ஒரு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் தங்கப்பதக்கமும் ப்ரைஸும் கிடச்சிது. விருதுகளும் கிடச்சிது, ப்ரைஸும் கிடச்சிது. காரியக்ஷேத்திர அவர் ஒரு வேலை செஞ்ச இடம். दीनदयाल उपाध्याय 1937 में कानपुर के राष्ट्रीय स्वयं सेवक संघ RSS में साथ जुड़े. 1937 ஆண்டு வந்து அவர் ராஷ்ட்ரிய स्वयं सेवक संघத்தில் வந்து சேர்ந்தார். कॉलेज की पढ़ाई समाप्त करने
के बाद आरएसएस के प्रशिक्षण प्राप्त करने के लिए 1942 में वे नागपुर चले गए. அவர் காலேஜ் படித்து முடித்த உடனே அவர் வந்து ஆர்எஸ்எஸில் வந்து பயிற்சி பண்ணுறதுக்காக 1942ஆம் ஆண்டு அவர் வந்து நாக்பூருக்கு போனார். वे 1957 से 1967 तक जनसंघ के सेवक रहे. அவர் வந்து ஜனசங்கத்தில் 1951 1967 வரைக்கும் உழைச்சார், வேலை செஞ்சார். 1967 में जनसंघ के अध्यक्ष बने. 1967 வந்து அவர் ஜனசங்கத்துக்கு தலைவராக ஆனார். சாகித்ய தேனா அவருடைய படைப்புகள் என்ன சொல்கிறாங்க, என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னு. दीनदयाल ने आरएसएस के कार्यकाल के दौरान एक साप्ताहिक पत्र पांचजन्य और एक दैनिक पत्र स्वदेश शुरू किया. அவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இதில் வந்து வேலை தலைவராக இருக்கும்போதே அவர் வந்து வாராந்திர பத்திரிக்கை பாஞ்சஜன்ய அப்படின்னு ஒரு வாராந்திர பத்திரிக்கையும் ஸ்வதேஷுங்கிறத தினசரி தௌனிக்னா தினசரி, சாப்தாகிக்னா வாராந்திர, தௌனிக்னா தினசரி பத்திரிக்கையும் தொடங்கினார். पांचजन्य और एक दैनिक पत्र स्वदेशन शुरू किया. पांचजन्य और वारांतर पत्रिकाओं स्वदेश दिनसरी पत्रिका தொடங்கினார். उन्होंने डॉक्टर के वी हेडगेवर की जीवनी का मराठी से हिंदी में अनुवाद किया. அவர் வந்து கேவி ஹெட்பேக்கரோட டாக்டர் கேவி ஹெட்பேக்கரோட வாழ்க்கை வரலாறு மராட்டியிலேருந்து ஹிந்தியில் வந்து மொழிபெயர்த்து தந்தார். சாம்ராஜ் சந்திரகுப்த், ஜகத்குரு शंकराचार्य, अखंड भारत क्यों है, राष्ट्र जीवन की समस्ताएँ, राज चिंतन आदि उनकी प्रमुख रचनाएँ है. இதெல்லாம் அவருடைய படைப்புகள். இது சொன்னதெல்லாம் சாம்ராட் चंद्रगुप्त, जगतगुरु शंकराचार्य, अखंड भारत क्यों है, राष्ट्रीय जीवन की समस्ताएँ, राष्ट्र चिंतन आदि उनकी प्रमुख रचनाएँ. இதெல்லாம் அவருடைய படைப்புகள், முக்கியமான படைப்புகள். दीनदयाल के विचार, அவருடைய கருத்து, எண்ணம், दीनदयालोட एண்ணம். उनका विचार था कि हर एक मनुष्य के आदर करना प्रशंसा का कर्तव्य होना चाहिए. ஒரு நிர்வாகம் வந்து ஒவ்வொரு மனிதனையும் வந்து நல்லா நடத்தணும், மதித்து நடத்தணும் அப்படின்னு நினச்சாரு அவர். எல்லா மனிதர்களையும் மதித்து நடத்தணும். நிர்வாகம் வந்து அப்போ தான் நிர்வாகம் அந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா மதிக்கணும் எல்லாரையும், ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு நினச்சாரு. उनके विचार था कि हर एक मनुष्य का आदर करना प्रशासन का कर्तव्य होना चाहिए. எல்லாரும் மதிக்கணும்னு நினச்சாரு, ஒவ்வொருத்தரும் நிர்வாகம் வந்து மதிக்கணும்னு நினச்சாரு. அப்புறம் लोकतंत्र भारत का जन्मसिद्ध अधिकार है. அதாவது குடியாட்சிங்கிறது வந்து பாரதத்தோட பிறப்புரிமை அப்படின்னு நினச்சாரு. उनके द्वारा स्थापित ஏகாந்திய மானவவாத், அவர் ஏகாந்திய ஒருங்கிணைந்த மனிதநேயம்னு ஒரு இதை தொடங்கினார், ஒரு ஸ்தாபனம் தொடங்கினார். प्रत्येक मनुष्य के शरीर, मन, बुद्धि और आत्मा का एक अच्छा कार्यक्रम है. அதில் வந்து மனுஷனோட மனசு, உடம்பு, மனசு, புத்தி, ஆத்மா எல்லாம் வந்து நல்ல இந்த ஒருங்கிணைந்த இதில் வந்து நல்லா நடக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சார் எல்லாமே அவர். அது ஒருங்கிணைந்த ஜனநாயகத்தில் வந்து இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சார். ஸ்ரீ पंडित दीनदयाल की मृत्यु 11 फरवरी 1968 में हुई.
அவர் வந்து 1968 11ஆம் நாள் 1967ஆம் ஆண்டில் 11ஆம் நாள் பிப்ரவரி போது அவர் காலமாயிட்டார். எல்லாம் நோட் பண்ணிங்க. ஒவ்வொரு மனுஷங்களோட மனசு, உடம்பு, மனசு, புத்தி, ஆத்மா எல்லாம் நல்லபடியாக செயல்படணும் அப்படின்னு நினச்சாரு. ஒவ்வொரு மனுஷங்களும் அப்படி தான் இருக்கணும். இந்த ஒருங்கிணைந்த ஜனநாயகத்தில் ஸ்தாபனத்தில் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது வலியுறுத்தினார். எல்லோரும் அப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.